ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஆனால் எத்தனை முறை வச்சாலும் ருசியாகவே வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னைக்கு கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கடாயை ஃபஸ்ட் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம அந்த கத்திரிக்காவை நல்லா கலராக பார்த்து வாங்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் கலராக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சென்டரில் நாளாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டு வணக்கும் போது அது கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ரொம்ப வணங்கணும்னு இல்லை, லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியும் இது கூடவே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 இருந்தால் போதும். ஏன்னா நம்ம புளியும் ஆட் பண்ணும்போது ஓவர் புளிப்பாயிரும். அதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வர மல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வர மல்லியாக இருந்தால் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு மசாலா நல்லா பச்சை வாசனை போக வணக்கிக்கலாம். கூடவே 10 பல் தேங்காவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளியிலிருந்து அந்த தோலெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு மைய பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லா நல்லெண்ணெய் தான் ரொம்பவே ருசியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு 10 பல் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இது கூடவே ஆட் பண்ணிட்டு அதிகமாக தண்ணி சேர்த்தாம ஜஸ்ட் அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம், அதனால தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஆல்ரெடி நான் ஊற வச்சிருக்கேன். அதையும் கரைச்சி அந்த புளி தண்ணியும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா கூடயும் அதையும் ஊற்றி அதையும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வணக்கி வச்சிருக்க கத்திரிக்காவும் ஆட் பண்ணி ஜஸ்ட் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் அழகாக வெந்து வந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது போல் ஒரு முறை கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.